இருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இது எங்கள் வீட்டு கார்த்திகை தீப விழா. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல், கொஞ்சம் சுண்டல், சக்கரை பொங்கல், பாயாசம், ரசம், மெதுவடை, இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு சாப்பாடு. அப்புறம் படையல் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே வீட்டு வாசலில் இருந்து தான் பூஜை பண்ணுவோம். இலை போட்டு பூஜைலாம் விளக்கெல்லாம் ஏற்றி, ஏன்னா ஈவினிங் தான் வீட்டு வெளியெல்லாம் விளக்கேற்றணும். அதால் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மதியமே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் வாசப்படி மட்டும் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்கள் பூஜை ரூமு. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. எப்போவுமே நாங்கள் வழக்கமாக நிறைய வீட்டில் பெரிய வீடாக தான் இருக்கோம். தனி ரூம் இருக்கும் பூஜை ரூமுக்கு. இங்கே சின்னதாக தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது நாங்கள் எங்கள் ரெண்ட் ஹவுஸ் தாங்க. அதால் சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. படையல் போட்டு காக்காக்கு ஏற்ற போய் பூஜையை முடிச்சோன்னே காக்காக்கு ஏற்ற போய் சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். காக்காவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மணி 6 ஆயிடுச்சு. வீட்டில் வாசப்படியில் விளக்கு வச்சுட்டு படிக்கட்டெல்லாம் விளக்கு வைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா 6 மணிக்கு தீபம் ஏற்றினோடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கு வச்சுட்டு அப்புறம் பால்கனிக்கு போக ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டு பால்கனியில் அங்கே விளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். படிக்கட்டெல்லாம் 1 2 மாற்றியாக வச்சுட்டு அப்புறம் பால்கனியில் கொஞ்சம் விளக்கு வைக்க எடுத்துகிட்டு போனோம். பாருங்கள், பின்னாடி எங்கள் ஐடியா பின்னாடியே வருவா. பால்கனியில் விளக்கு வச்சாச்சு. ஏன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வாசல்லேருந்து பால்கனி வரைக்கும் வீட்டுக்குள்ளவும் வச்சுருக்கோம் விளக்கு, வீடு ஃபுல்லாக. பால்கனி வச்சாச்சு. அப்புறம் மேலே மேல் மாடிக்கு போகிறோம். சரி, மேல் மாடியில் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஐடி இருக்குது. அப்படியே அவளுக்கும் ஒரு திருஷ்டி எடுத்தாச்சு. பட்டாசில் ஒரே பயத்தில் கத்திட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேல் மாடிக்கு போயிட்டுருக்கோம். மேல் மாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சுட்டு, தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு இருந்தோம். சரி அதை வெடிக்கலாம். சரி ரொம்ப நாள், ஏன்னா அன்றைக்கே மழை பெஞ்சது, இன்றைக்கும் மழை தான். சரி இருந்தாலும் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாடி சுவத்தில் விளக்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இந்த பூத்தொட்டி இருந்தது, சங்கு சக்கரெல்லாம், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சரி வெடிக்கலாம், ஏன்னா தீபாவளிக்கே மழைன்றதால நாங்கள் சரியாக வெடிக்கலை. அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வெடிக்கலாம் விளக்கேற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் நல்லாவே பட்டாசு சவுண்டு நல்லா சூப்பராக இருந்தது. சரி வெடிச்சிடலாம், இன்னைக்கு கொஞ்சம் மழை நின்று இருந்தது, அதெல்லாம் தீபத்துக்கு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெடிக்க ஆரம்பித்து ஒரு வழியாக தீபம் சிறப்பாக போச்சு. நாங்கள் 2 பேரும் மேலே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு கீழே வர ஆரம்பித்தோம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அண்ணாமலையார் அருள் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எத்தனை நகல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.